வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ராடு ப்ரௌன்ஸு பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னா, வாங்கிட்டு வந்த ப்ரௌன்ஸை நல்லா க்ளீன் பண்ணி, அவங்க ஏற்கனவே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அந்த நரம் மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம 2 கிலோ ப்ரௌன்ஸ் வாங்கினோம்னா அது 1 கிலோ தான் இருக்குது. பாருங்கள், 2 கிலோ ப்ரௌன்ஸு இவ்வளோ தான் இருக்குது. எப்படியும் 1 கிலோ தான் இருக்கும், எடை போடல. இருந்தாலும் பாருங்கள் மக்களே, அப்படியே வாங்கிட்டு நல்லா அலசி கழுவிட்டு லைட்டாக மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போட்டு சும்மா கொஞ்சமான ஆயில் விட்டு அப்படியே வறுத்து எடுத்து லைட்டாக விரட்டி அப்படியே தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் பாருங்கள் மக்களே, நம்ம கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம், வெள்ளைப்பூடு கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். ஊர்லேருந்து கொண்டு வந்த மிளகாத்தூள் இருக்குது. பாருங்கள் மக்களே, ஊர்லேருந்து கொடுத்து விட்டாங்க மிளகாத்தூள். ஆமாம், இதை கொஞ்சம் போட்டு விரட்டி நம்ம இறால் தொக்கை செய்ய போகிறோம். ஓகேங்களா, வாங்க பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஆமாம் மக்களே, பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சாச்சு. அவ்வளோதான், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் சட்டி காயட்டும், என்ன பண்ணுறது. காஞ்சோன்னே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. நம்ம ஊர் லோக்கல் என்ன இப்படி தான் இருக்கும் நினைக்கிறாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பை போட்டு கொஞ்சம் சீராட்டு போட்டுக்கலாம். அது உளுந்து சீரகம், அப்புறம் நம்ம வச்சு வெங்காயத்தை போட்டு அதை போட்டுங்களா. பாருங்கள் அவங்களே, பச்சை மிளகா போட்டாச்சு. கொஞ்சம் இஞ்சி வெள்ளைப்பூடு, அது இஞ்சி கொஞ்சம் வெள்ளைப்பூடு நசுக்கி வச்சு போட்டு வந்துதான் போட்டு 2 கிலோ